பேரன்பு சீரியல் ஜூன் 22 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. பசுபதி வானதி கார்த்திகை பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. அங்கே அவரை உட்கார வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எடுக்க போகிறாங்க வானதி. கார்த்திக் வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் அமுதாவும் ஆர்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கம்பெனி ஆளுங்களை வீட்டுக்கு வர வச்சுருக்கா, என்ன விஷயமா இருக்கும், பேசாமல் மாப்பிள்ளையே கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அமுதா கேட்கவும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. வானதி என்ன இதெல்லாம் சொல்லியிருந்தா அம்மாவே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு அமுதா கேட்கவும், பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க வானதி. என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா ஆஃபீஸ் ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அமுதாம்மா அப்படிங்கவும், ஆமான்னு சொல்லிட்டு வானதி அங்கேருந்து போயிடறாங்க. ஆர்த்தி தாடி வச்சிருக்கிறவரோட முகமே சரியில்லையே அப்படின்னு அமுதாம்மா சொல்லவும், என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. ஆமாம், இங்கே என்னமோ நடக்க போகுதுங்கிறது என் மனசில் இருக்கிற பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பசுபதி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வானதி கேட்கவும், உடனே அந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க பசுபதி. அக்கௌண்ட்ஸை செக் பண்ண சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க வானதி. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவரும் இதில் பாதி தான் இருக்குது, மீதியை காணோம் அப்படின்னு சொல்லவும், இதே வானதி அந்த பசுபதி கிட்ட கேட்குறாங்க, பாதி இருக்குது மீதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க வானதி. நடந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் தெரியுமேமா, ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே அப்படின்னு பசுபதி சொல்லவும், உடனே சாம்பல் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க கார்த்திக். ஆடிட்டர் சார் சொல்கிற பதிலை ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததா அப்படின்னு வானதி கேட்கவும், அது எப்படி ஏற்றுக்க முடியும், நம்ம தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கோம்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், அதுதான் எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிறாரு பசுபதி. குரலை ஏன் உயர்த்துறீங்க சார் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், கோவம் வருது சார், நானே என் பொறுப்பில் இருந்த மில்லு எரிஞ்சு போச்சு, சாம்பல் ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கேன், நீங்கள் அக்கௌண்ட்ஸை கேட்டுட்ருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் தான் முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு பசுபதி கேட்கவும், ஆமாம் முக்கியம்தாங்கிறாங்க வானதி. கோடிக்கணக்கான பணம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு வானதி சொல்லவும், அப்போ நான் இதை திருடிட்டேனா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு அவரு. அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார் அப்படிங்கிறாரு கார்த்திக். அதான் எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை விட்டுட்டு அப்படின்னு கடுப்பாகிறாரு பசுபதி. ஃபேக்ட்ரி எரிச்சதை ஒன்றும் நாங்கள் அப்படியே விட போகிறது கிடையாது, கண்டிப்பாக அது என்னன்னு விசாரிப்போம், ஏன் எரிஞ்சது, எப்படி எரிஞ்சது, அதுக்கு யார் காரணம், அஜாக்கிரதையா இல்லை மின்கசிவா, கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க வானதி. மேடம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்குன்னு ஒரு டீமை நான் ரெடி பண்ணிட்டேன், அவங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், எனக்கு என்னமோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அக்கௌண்ட்ஸ் எரிஞ்சதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க வானதி. என்ன தோணுது உனக்கு புருஷனும் பொண்டாட்டி வீட்டுக்கு வர வச்சுட்டு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அதுதான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, உடனே பொய்ங்கிறாங்க வானதி. பொய்யா, இத்தனை வருஷமா இந்த கம்பெனியை கட்டி காத்தவன் இந்த பசுபதி, திடீர்னு உள்ள வந்து என்கிட்ட கணக்கு கேட்டு என்ன குற்றவாளியாக்க பார்க்குறீங்களா, என்னை பற்றி தெரியுமா உனக்கு, சொல்லு என்னை பற்றி தெரியுமா, தொலைச்சு அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவேன், மொத்த குடும்பத்தையும் பிடுங்கி தலைகீழாக நட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டாக எங்கே தொட்டுப்பாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. திருப்பி பார்த்தா ராஜேஸ்வரி அம்மா அப்படியே கன்னோட மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன சொன்ன, ஏன் மருமகளை பார்த்து அப்படியே சுட்டு பொசுக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு ராஜிமா சொல்லவும், மேடம் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசாதீங்க அப்படிங்கிறாரு பசுபதி. ஏய், திருட்டுத்தனம் பண்ணிட்டு என் வீட்டுக்கே வந்து ஏன் மருமகளையே மிரட்டிட்டு இருக்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், என்ன சொல்கிறீங்க, நான் திருடன்னு எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க, உங்கள் மருமக தான் ஏதோ முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு அவர் சொல்லவும், உடனே ஏன் மருமக முட்டாள்தனமாக பேசல, ஆதாரத்தோட புத்திசாலித்தனமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, லாயர் சார் நீங்கள் எரிச்சு விட்ட ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரெக்கவர் பண்ண அக்கௌண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ஆடிட்டர் வாங்கி பார்த்துட்டு வானதி கிட்ட கொடுக்குறாங்க. வானதியும் அதை பார்க்குறாங்க. என்ன பண்ண போறீங்க பசுபதி, கொஞ்சமாக 24 கோடி ரூபாய் திருடி இருக்கீங்க, எல்லா பணமும் வானதிக்கு வரணும், ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணம் வரலனா லீகில் ஆக்ஷன் எடுப்போம், இன்னொரு தடவை வானதி இந்த மாதிரி மிரட்டினீங்க சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், ஒரு திருடன் நம்பிக்கை துரோகி எல்லாம் மிரட்டுற அளவுக்கு என் மருமக ஒன்றும் பயப்பட மாட்டா, எங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஜாக்கிரதை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம், பணம் சீக்கிரமாக வரணும், வந்தாகணும், வரலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறாங்க. பசுபதி தனியாக வந்து நின்று புலம்பிட்டு இருக்காரு. இந்த பசுபதி யாருன்னு தெரில, பசுபதியோட அடி மடியிலேயே கை வச்சுட்டாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க தானே போகிறீங்க, அந்த வானதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாமனார் மாமியார் புருஷன் அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையும் நிம்மதியாகவே விட மாட்டேன்,
இந்த கிருஷ்ணவேணி கன்ஸ்ட்ரக்ஷனோட சொத்து முழுக்க எனக்கு வர வேண்டியது, இந்த பசுபதிக்கு கிடைக்க வேண்டியது. அதை நான் அடையணும், அதை நான் அடைஞ்சே தீரணும். அதை நான் அடையணும்னா அந்த வானதி சாகணும். அவள் சாவுனால சீக்கிரமாக குறித்து அவள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அவ சாவை அவளுக்கே பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கேங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. இன்னொரு பக்கம் அமுதாவும் ஆர்த்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஆர்த்தி, அந்த பசுபதியை பார்த்தா ஆள் ஒரு மாதிரியா இருக்கானே, உன் மாமியார் பாட்டுக்கு பொசுக்குன்னு அந்த துப்பாக்கியை தூக்கி காட்டிட்டு இருக்காங்களே, இன்னும் இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஆக்சுவலிமா அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் வானதி கிராஸ் ஆகுறாங்க. ஜீவா, ஸ்வேதா இப்படி எல்லாரும் வானதியை வெறுக்கிறதையும், இன்னொரு பக்கம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததையும், அங்கே ஒரு அம்மா நீங்கள் வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு கால் வருது. நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் ஒன்று இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு அவர் சொல்லவும், உடனே இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க, எனக்கு ஆஃபீஸ் வரவே விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. கார்த்திக் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிடுறாரு. திரும்பவும் நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பசுபதி தூரத்து ரிலேட்டிவ், குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னலாம் அவர் மிரட்டினது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக கார்த்திக் வராங்க. வானதி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, நானும் அப்போருந்து கவனிச்சிட்டே இருக்கேன், நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நின்ன, அப்போவும் நீ என்னை கவனிக்கல, இப்போது சாப்பிட உட்காந்துருக்க ஆனால் சாப்பிடாம அப்படியே இருக்க அப்படின்னு கார்த்திக் வானதிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ராஜிமா வந்துடுறாங்க. என்னாச்சு வானதி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, நானும் உன்னை கவனிச்சிட்டே தான் இருக்கேன், சரியாக சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஆஃபீஸு வீடு ஃபேக்ட்ரி அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லவுமே, பிஸ்னஸ்ன்னு இருந்தால் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். கார்த்திக் பேசாமல் நீ வானதியை கூட்டிகிட்டே எங்காவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாயேன், மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வானதி கார்த்திக் 2 பேருமே சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கார்த்திகோட அப்பா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. சரிம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜிமா. இதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு கிளம்பும்போது கரெக்டாக கால் இடிச்சிடுது. என்னாச்சு வானதி, என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி ராஜிமா கேட்கவும், வேணாமா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாள், அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா போல இருக்குது அப்படிங்கிறாங்க கார்த்திக். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. வானதியும் கார்த்திக்கும் கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் எப்படியோ பசுபதிக்கு தெரிய வந்துடுது. இதுதான் நல்ல சான்ஸ், அந்த வானதியை தீர்த்து கட்டிடணும், அந்த வானதி உயிரோட திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. என்னென்ன அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசுகிறீங்கன்னு பார்த்தா நிஜமாவே திரும்பவும் அதையே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். அந்த வானதியை தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், முதல்ல அவளை தீர்த்து கட்டணும், அவள் திரும்பி வரும்போது உயிரோட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பசுபதி. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.